கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் லூக்கா 9வது அதிகாரத்தின் 41வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே என்று இயேசு தம்முடைய சீசர்களை கடிந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்தவர்கள். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசுவின் மூலமாக கண்டவர்கள். ஒரு பொல்லாத ஆவினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பிள்ளையாண்டானை அவர்களால் சுகமாக்க முடியவில்லை. ஆகவே இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான், விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே என்கிற இந்த வாக்கியம். ஏன் அவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், லூக்கா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருந்தார். சகல பிசாசுகளையும் துரத்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்திருந்த பொழுதும் அந்த சீசர்களால் பிசாசை துரத்த முடியவில்லை. ஆகவே இயேசு கோபமடைந்து வருத்தப்பட்டு சொல்லுகிறார், விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் என்று அவர் பேசுகிறார். ஆகவே அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த சீசர்களுக்கு வழங்கியிருந்தும் அவர்களால் அந்த சிறுவனை சொஸ்தமாக்க முடியவில்லை. நமக்கும் இன்றைக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு. நாமும் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்று சில அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், மார்க்கு 16வது அதிகாரத்தின் 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18வது வசனம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்ற அதிகாரத்தையும் வல்லமையையும் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களிலே பிரதானமானது, இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். மார்க்கு 16வது அதிகாரத்தின் 17வது வசனம். பிசாசை துரத்துவார்கள் என்று சொன்னால், பிசாசின் சுபாவங்களை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் துரத்த முடியும். பிசாசின் சுபாவத்திலே பிரதானமான சுபாவம், அவன் பொறாமை கொண்டான். என்னை விழத்தள்ளின தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு தமது சர்வ மகிமையும் கொடுத்தாரே என்று சொல்லி
இன்றைக்கும் நமக்கும் அதிகாரமும் வல்லமையும் இயேசுவாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் சுபாவங்களிலே பிரதானமான சுபாவமாகிய பொறாமையை அகற்றும்படியான வல்லமையும் அதிகாரமும் நமக்கு உண்டு. ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே நான் விசுவாசமுள்ள வாழ்வு வாழ்கிறேன் என்று சொன்னால், முதலாவது எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த பிசாசின் சுபாவமாகிய பொறாமையை நான் என்னை விட்டு துரத்த வேணும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களால் நடக்கும் அடையாளங்களிலே பிரதானமானது பிசாசின் சுபாவமாகிய பொறாமை உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பொறாமை எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுகளை துரத்துவார் என்று சொன்னால், எங்கே பிசாசு ஆடிக்கொண்டிருக்கிறது நான் துரத்தட்டும், எங்கே பிசாசை நான் தேடி போய் அதை துரத்தட்டும் என்று எண்ணுவது அல்ல. பிசாசின் சுபாவத்தை நீங்கள் துரத்த வேணும். அதற்கு பின்புதான் அவமான பாஷை, சர்ப்பங்களை எடுப்பது, சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அதை சேதப்படுத்தாதது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பது. பிரதானமான சுபாவம் என்ன? ஏன் கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து அப்படி சொன்னார்? மீண்டுமாக லூக்கா 9 அதிகாரத்தின் 1வது வசனம், இயேசு தம்முடைய 12 சீசர்களை அழைத்தார், சகல பிசாசுகளையும் துரத்தவும். பிசாசு என்று சொன்னால் ஒரே ஒரு பிசாசு என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால், இயேசு சொல்லுகிறார் சகல பிசாசுகளை நீங்கள் துரத்துங்கள் என்று. பொறாமை, கபடம், சூது, தீய நோக்கம், வன்மம், வயிற்றெரிச்சல், அநேக சுபாவங்கள், இவைகளெல்லாம் தீமையான சுபாவங்கள், ஈவில் கேரக்டர். ஆகவே சகல பிசாசுகளையும் துரத்த வேணும். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், எனக்குள்ளா இருக்கக்கூடிய பிசாசின் சுபாவத்தை முதலாவது என்னை விட்டு நான் துரத்த வேணும். எனக்குள்ளே பொறாமையே கிடையாது என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே சுஸ்தமாவார்கள். நம்முடைய சுபாவத்தை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாமா? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? சகல பிசாசுகளையும் அவர்கள் துரத்துவார்கள். நான் அதற்குரிய வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருந்தும் நீங்கள் இந்த பிசாசை துரத்த முடியவில்லையே. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று தம்முடைய சீசர்களை அவர் கடிந்து கொண்டார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் கடிந்து கொள்ளுவார். இத்தனை ஆண்டுகளாக என்னை விசுவாசிக்கிறாய், நீ விசுவாச வாழ்கிறேன் என்று சொல்கிறாய், சகல பிசாசுகளையும் துரத்த வேண்டிய நீ, உனக்குள்ளாகவே பிசாசு சுபாவம் இருந்தால் நீ விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு நேரடியாக சொல்கிறார். ஆகவே நம்முடைய சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாற வேண்டும். நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆகவே தெய்வீகமான பாஷையை பேசுகிறேன் என்று சொன்னால், தெய்வீகமான சுபாவம் எனக்குள்ளாக இருந்தால்தான் அது தெய்வீகமான பாஷையை பேசக்கூடிய தகுதியை கொண்டு வரும். இன்றைக்கு நான் விசுவாச வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுபாவங்கள் மாறி இருக்க வேணும். பிசாசின் சுபாவம் என்னிலே காணப்படக்கூடாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று கேட்டால், லூக்கா 9 அதிகாரத்தின் 1வது வசனத்திலே அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தும்படியான வல்லமை அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மாத்திரமல்ல, மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளத்திலே பிரதானமானது அவர்கள் சகல பிசாசுகளையும் துரத்துவார்கள். அப்ப நான் விசுவாச வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னிலே பிசாசின் சுபாவம் இருக்கிறதா, தெய்வீக சுபாவம் இருக்கிறதா என்பதை என்னை நானே ஆராய்ந்து என்னிலே இருக்கிற அந்த பிசாசின் சுபாவத்தை என்னால் துரத்த முடியும். அதற்குரிய வல்லமை அதிகாரத்தையும் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். நிதானித்து பாருங்கள். உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் நிதானித்து பாருங்கள். எனக்கு வரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு,
எனக்கு வல்லமை உண்டு. ஆகவே இயேசு நம்மை அழைக்கும் போதே நமக்கு கிருபையை கொடுத்து வரத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆதார வசனம் ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 220வது பக்கம். தேவனுடைய கிருபையும் வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். எல்லோருக்குள்ளும் வரம் இருக்கிறது. வரம் இல்லாத விசுவாச பிள்ளைகள் என்று யாருமே கிடையாது. எல்லோருக்குள்ளும் அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த வரத்தை உடையவர்கள், அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிசாசுகளை நீங்கள் துரத்துங்கள். முதலாவது, ஒரு பிசாசலத்தில் போய் ஜெபிக்கையிலே ஒரு அசுத்தனா இருந்தால் அவனுடைய அந்தரங்கமான காரியங்களை எல்லாம் அந்த பிசாசு சொல்ல ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்வை அவன் காண்கிறான், நம்முடைய வாழ்வை கர்த்தர் காண்கிறார், நம்முடைய வாழ்வு நமக்கு தெரியும். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று இயேசு அழைக்க காரணம், பிசாசின் சுபாவத்தை போக்க முடியாத நீ எப்படி விசுவாச பிள்ளை? பிசாசின் பிடியில இருக்கிற ஒருவனை விடுவிக்க முடியாத, சொத்தமாக்க முடியாத நீ எப்படி அதிகாரத்தையும் வல்லமையும் கிருபையும் வரத்தையும் உடையவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? அவர் அழைத்த போதே எனக்குரிய கிருபையை கொடுத்துத்தான் அழைத்தார், எனக்குரிய வரத்தை கொடுத்துத்தான் அழைத்திருக்கிறார், எனக்குரிய வல்லமையை கொடுத்துத்தான் அழைத்திருக்கிறார், எனக்குரிய அதிகாரத்தை கொடுத்துத்தான் அழைத்திருக்கிறார். ஆனாலும் விசுவாச வாழ்விலே அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அந்த கிருபையும் அந்த வரமும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், என்னுடைய சுபாவத்திலே தெய்வீக சுபாவம் காணப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே நீங்கள் விசுவாசிக்கிறவளாய், விசுவாசித்து தெய்வீக சுபாவத்தை உடையவர்களாய் இருந்தால் இயேசு உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபித்தால் சொஸ்தமாவார்கள். ஆகவேதான் மார்க் 16வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணா சுகம் வந்துருமா? விசுவாச வாழ்வு வாழ்கிறவர்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாறுவதாக, அதற்கான கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாறுபாடு உண்டாக காரணம் என்ன? விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே என்று இயேசு ஒருவேளை இன்றைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுவாரேயானால் இந்த மாறுபாடு உண்டாக காரணம் என்ன? ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 763வது பக்கம். ஏசாயா 57வது அதிகாரம் 17வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 863வது பக்கம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். மனம் போன போக்கிலே. இவர்கள் இயேசு விசுவாசிக்கிறவர்கள் தான், தேவ பக்தியுள்ள ஜனங்கள். ஆகவே அவர் அக்கிரமாய் வாழ்ந்தார், கர்த்தர் அடித்தார்கள். ஆனால் இவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மனம் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே. இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறோமா, இல்லைன்னா மனம் திரும்பி போக்கிலே போய் கொண்டிருக்கிறோமா? இந்த மனம் போன போக்கிலே போய்கொண்டு நம்மை இயேசு அழைத்து கிருபையும் வரங்களையும் கொடுத்து வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்து மனம் திரும்புகிற போக்கிலே போக அழைத்தார். நாம வென்றால் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தமாய் அவராலே கடிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப இருதயத்தில், சரீரத்தில் எல்லாரும் விசுவாச பிள்ளைகள். இருதயத்தில் மனம் போன போக்கிலே போகிறவர்களா, இல்லை என்றால் மனம் திரும்பின போக்கிலே போகிறவர்களா? ஆகவே மனம் போன போக்கிலே எப்படி நடந்தார்கள்?
மாறுபாடாய் நடந்தார்கள். மனம் என்றால் என்ன? மனம் எங்கே இருக்கிறது? மனம் என்றால் என்ன? மனம் எங்கே இருக்கிறது? மனம் எப்படிப்பட்டது? மனதை காட்ட முடியுமா? அதை பார்க்க முடியுமா? கரங்களால் தொட முடியுமா? கர்த்தர் நம்முடைய மனதின் ஆழங்களை ஆராய வல்லமுள்ளவர். மனம்போன போக்கிலே மாறுபாடாய் நடந்து கொண்டு அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் சொல்வார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி நீ என்று. மனம்போன போக்கிலே மூளையிலே எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணங்கள் தான் மனம். மனித மூளையிலே நாள் ஒன்றுக்கு 70,000 எண்ணங்கள் ஓடுகிறது. மனிதன் நித்திரையா இருக்கும் போது கூட மூளையின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் கனவு. அப்ப மனம் என்ன என்றால் மனித மூளையின் எண்ணங்களே மனம். அந்த மனித மூளையின் எண்ணங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 எண்ணங்கள் வருவதாக நியூராலஜிஸ்ட் சொல்லுகிறார்கள், நரம்பியல் நிபுணர்கள். இந்த எண்ணங்களிலெல்லாம் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை தேவனாய கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். என்னுடைய மூளையில் தோன்றக்கூடிய எண்ணங்களாகிய மனதிலே நான் எப்படிப்பட்டவன்? மனம் ஒரு போர்க்களம். இயேசுவை நான் விசுவாசிப்பேன். அது எங்கே? அதுவும் அந்த மூளையின் ஒரு பகுதி. உள்ளான மனிதன் மூளையின் எண்ண ஓட்டங்கள் மனம். அந்த மனதை குறித்து வேதாகமத்தில் முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தையே தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதற்காக என்னப்பட்டார்? மனஸ்தாபப்பட்டார். மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்ற வேதாகமத்தின் மனம் சார்ந்த முதல் வார்த்தையே மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் மனஸ்தாபத்தோடு இருக்கிறீர்களா? மன நிறைவோடு இருக்கிறீர்களா? மனஸ்தாபம் சொல்லுங்க பார்க்கலாம். மனஸ்தாபம், ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபம், மனநோவு, மனக்கசப்பு, மனக்கொதிப்பு, மனக்கலக்கம், மனமடிவு, மன வேறுபாடு, மனப்பூர்வம். கவனிக்கீங்களா? மனிதனுடைய மூளையிலே உண்டாகக்கூடிய எண்ணங்களின் தன்மைகள் மனம். மனஸ்தாபம், மனநோவு, மனக்கசப்பு, மனக்கொதிப்பு, மனக்கலக்கம், மனமடிவு, மன வேறுபாடு, மனப்பூர்வம், மன அறியாமை, மனமாற்றம், மனத்திகைப்பு, மனச்சஞ்சலம், மனப்பேதிப்பு, மனதிடம், மன திருப்தி, மன ஒருமை, மன விசாரம். மறுபடியும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? இந்த வார்த்தைகள் எல்லாமே வேதாகமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். பிரதானமான வார்த்தை மனஸ்தாபம். மனஸ்தாபப்பட்டார். மன உருக்கம், மன உறுதி, மன கிளேசம், மன விருப்பம், மன ஏவுதல், நொந்த மனம், மன இடரல், மன தைரியம், மன உண்மை, மன நேர்மை, மன மகிழ்ச்சி, மன சலிப்பு, மன உத்தமம், முழு மனம், மன இணக்கம். இப்படியாக 62 விதமான வார்த்தைகள், மனம் சார்ந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதிலே கடைசி வார்த்தை என்ன என்று கேட்டால் மனமேட்டிமை. கர்த்தர் என்னை அழைத்தார், எனக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்தார், எனக்குரிய வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார். அவைகளை பெற்றிருக்கிற நான் மனமேட்டிமையா இருந்தால் அவர் என்னை பார்த்து மனசாபப்படுவார். மனம் போன போக்கிலே நான் போய்கொண்டிருப்பேனையானால். ஆகவே இந்த சுபாவங்கள் எல்லாமே விசுவாசத்துக்கு எதிரடையானவைகள். விசுவாசத்துக்கு எதிரடையான வார்த்தை மனமேட்டிமை.
மனம் போன போக்கிலே போகிறவர்கள், மாறுபாடாய் நடக்கிறவர்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், விசுவாச வாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லி விசுவாச வாழ்வு இல்லாத மாறுபாடான சந்ததி நீ என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே விசுவாச வாழ்விலே நான் என்ன செய்ய வேணும்? விசுவாச வாழ்விலே நான் என்ன செய்ய வேணும்? வாசியுங்கள் வசனத்தை. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். காரணம் என்ன என்று கேட்டால், உம்மை விசுவாசிக்கிற இவன் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிறவன் அல்ல. எப்படி? இவனுக்குள்ளா இருக்கக்கூடிய சுபாவம் என்ன? மனநோவு, மனக்கசப்பு, மனக்கொதிப்பு, மனக்கலக்கம், மனமடிவு, மன வேறுபாடு, மனப்பூர்வம், மன அறியாமை, மனமாற்றம், மன திகைப்பு, மனச்சஞ்சலம், மனப்பேதிப்பு, மனதிடம், மன திருப்தி, அப்படியே போனால் மனமேட்டிமை. 62 வார்த்தைகள். இந்த 62 விதமான மனம் சார்ந்த சுபாவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவனாய் காணப்படுகிறவன் மனம் போன வாக்கில வாழ்கிறவன் அல்ல. அவன் எப்போதும் மன உறுதியுள்ளவன். எதிலே மன உறுதியுள்ளவன்? இயேசுவை பற்றும் மன உறுதி. ஆகவே ஏசாயா 26:3 இன்றைக்கு உங்களையும் என்னையும் செவ்வைப்படுத்துவதாக. எல்லா சூழ்நிலைகளிலும் மனச்சலிப்பு வருகிறது, மனச்சோர்வு வருகிறது, மனச்சஞ்சலம் வருகிறது. இந்த மூளையின் எண்ணங்கள், ஓட்டங்கள், மனம் சார்ந்த நினைவுகள் பல்வேறாக இருக்கிறது. பொறாமை உண்டாகிறது, மேட்டிமை உண்டாகிறது, கபடு உண்டாகிறது, சூது உண்டாகிறது, வஞ்சனைகள், சூழ்ச்சிகள் உண்டாகிறது. இந்த மனம் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேணும்? நம்மை அழைத்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதாய் இருக்குமேயானால் அப்படிப்பட்ட மனதையுடைய அவனை தேவனாகிய கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இதுவே விசுவாசம் உள்ள சந்ததி. கவனிக்கலாமா? சரீரத்திலே நான் கிறிஸ்தவன், மனதிலே நான் கிறிஸ்தவனா? எண்ணங்களிலே நான் கிறிஸ்தவனா? சிந்தனையிலே நான் கிறிஸ்தவனா? கற்பனைகளிலே நான் கிறிஸ்தவனா? மனம் சார்ந்த அநேக வேத வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அவர் மனமாற மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்து மனமாற மாட்டார். அவர் கொடுத்த கிருபைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளவே மாட்டார். அவர் கொடுத்த வரங்களை திரும்ப எடுத்துக்கொள்ளவே மாட்டார். இர்ரெக்கவபிள். ஆங்கிலத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இர்ரெக்கவபிள். கொடுத்த கிருபையும் வரத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளாத தேவன். நானாகவே என் மனதிலே தோன்றக்கூடிய இந்த 62 விதமான அழிவுக்குரிய எண்ணங்களை விட்டுவிட்டு இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனாயிருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பியிருப்பேனேயானால் அவர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களே விசுவாசமுள்ள சந்ததி. நடைமுறை வாழ்க்கையிலே இதை நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டுமையானால் நம்முடைய மனதிலே பொறாமை வரும், கோபம் வரும், சஞ்சலமெல்லாம் வரும். மூளையில் ஒரு பகுதி அது அனிச்சை செயல். நாம் உண்கிற உணவு எப்படி ஜீரணமாகிறது? அது ஒரு அனிச்சை செயல். நம்முடைய சரீரத்திலே ரத்தம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? அது ஒரு அனிச்சை செயல். நம்முடைய நாசியிலே சுவாசம் எப்படி ஓடுகிறது? அது ஒரு அனிச்சை செயல். இது நம்மாலே இயங்கவில்லை. அதே போல மனித மூளையிலே எண்ணங்கள் வருவது ஒரு அனிச்சை செயல். மனதின் எண்ணங்கள் எல்லாமே அனிச்சை செயலா இருக்கிறபடினாலே எல்லா சுபாவங்களும் என்னிலே வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நான் விசுவாச வாழ்கிற விசுவாச பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். பொறாமை வரும், சலிப்பு வரும், கோபம் வரும், நேர்த்திமை வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மனம் போன
போன போக்கிலே மாறுபாடாய் நான் நடக்காமல் என்னை அழைத்த இயேசுவுக்கே பிரியமாய் நடக்கும்படிக்கு அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனாய் இருப்பேனையானால் அவற்றை காண்கிற தேவனாகிய கர்த்தர் நீ என்னையே நம்பி இருக்கிறாய். ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வரும். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேனே. உடனே அந்த எண்ணத்தின் பக்கமாக நான் உம்மை நம்பி இருக்கிறேன் இயேசுவே சொல்லலாமா? இவைகளெல்லாம் என்னை அசைக்காது. நான் மாறுபாடாய் நடக்க முடியாது. நான் மனம் போன போக்கிலே போக மாட்டேன். நான் உண்மையே உறுதியாய் பற்றி இருப்பேன். அதே மனம், அதே மூளையின் எண்ணங்கள், அதே சிந்தனைகள். ஆகவே மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்ல காரணம், அவர்கள் மனதில் இன்னும் தெய்வீக சுபாவமே வரவில்லை. வல்லமை அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களால் பிசாசை துரத்த முடியவில்லை. இயேசு அவர்களை உறுதியாய் கண்டிக்கிற இடம். என்னோடு கூட இருக்கிற நீ விசுவாசம் இல்லாதவனாய் வாழ்கிறாய், மாறுபாடான சந்ததி. அதுக்கு காரணம் நீ மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு. இன்றைக்கு என்னுடைய மனம் எப்படி போயிருக்கிறது? எனக்கு இல்லாதவர்களை தேடுகிறது. என்னுடைய மனம் எப்படி போகிறது? என்னை மற்றொரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறது. இதெல்லாம் வரும், வராது என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் மனதின் ஆற்றலே எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மூளையின் எண்ணங்களாகிய மனது, அது எல்லையற்றது. அதிலே ஒரு பொறாமை உண்டாகும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவே நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது இடையவனாய் இருக்க எனக்கு நீர் கிருபை செய்யும். பொறாமை வருகிறது, இல்லை என்று சொல்ல முடியுமா? கோபம் வருகிறது, இல்லை என்று சொல்ல முடியுமா? 62 சுபாவங்களையும் வேதம் தனக்குள்ளாக வைத்திருந்து சொல்லுகிறது. முதல் சுபாவம், தேவனாய கர்த்தர் மனசாவப்பட்டார். இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து மனம் மகிழத்தக்கதாக, நான் மனந்தோறு போக்கில் போக மாட்டேன், நான் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனாய் அவரே நம்பியிருப்பேன். ஏசாயா 26:3 கர்த்தர் என்னை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்ளுவார் என்ற விசுவாசமே விசுவாசம் உள்ள சந்ததிக்கு அடையாளமாக இருக்கு. மனம் சார்ந்த வேதவசனம். உங்களுக்குள்ளாக வியாதி இருப்பது உண்மை, கஷ்டங்கள் இருப்பது உண்மை, பலவீனம் இருப்பது உண்மை, உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்வது உண்மை. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் என்ன செய்ய வேணும்? நான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனாய் இருக்கிறேன், உண்மையை நம்பி இருக்கிறேன், ஆகவே நீர் என்னை பூர்ண சமாதானத்துடனே காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேதம் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுகிறது. இருக்கலாமா? அதனால எதை பார்த்தாலும் எண்ணத்தை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. மன ஓட்டம், உலகத்திலே வேகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய ஒன்று உண்டென்று சொன்னால் ஒரு மனிதனின் எண்ணம், சிந்தனை, கற்பனை. அந்த சிந்தனா சக்தி ஒரு இமைப்பொழுதிலே 10,000 கிலோமீட்டர் சென்று விட்டு மீண்டும் திரும்ப வரும். அந்த மனதிலே ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் உருவாவதாக மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதில் பல்வேறு விதமான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. கோபத்தை வெளிப்படுத்துகிறது, வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறது, மூர்க்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதே வேளையில் சாதுவாகி போகிறது, சமாதானம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது, சிரிக்கிறது, மகிழ்கிறது, மீண்டும் கோபம் அடைகிறது. இப்படியாக மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூளையின் எண்ணங்கள் 70,000 எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கையிலே இந்த 62 விதமான சுபாவங்களை வேதாகமம் தனக்குள்ளாக வைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கையிலே என்னுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட அவரே நம்பி இருக்கிற மனமாய் இருந்தால் நான் மனம் போற போக்கிலே போகாதபடிக்கு இயேசுவுக்கு விசுவாசமாய் வாழ்கிற விசுவாச பிள்ளையாய் இருப்பேன். நிதானித்து பாருங்கள். உங்கள் மனம் போராடுகிறது, உங்கள் மனம் சலிப்படைகிறது, உங்கள் மனம் பதைக்கிறது, உங்கள் மனம் பதற்றமடைகிறது, உங்கள் மனம் தத்தளிக்கிறது, உங்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை அழைக்கும் போதே கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து இந்த பிசாசு சுபாவங்களை துரத்தும்படியான வல்லமையும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்க என்று விசுவாசித்து நீங்கள் ஏசாயா 26:3 உங்கள் மனதில் வைத்து நான் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னை நீர் பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர் என்று சொல்லி. யாருக்கெல்லாம் விருப்பம்? யார் விசுவாச வாழ்கிறவர்கள்? யார் உண்மையான கிறிஸ்தவர்கள்?
பிறருடைய வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக செவ்வையானதாக இருப்பதாக. அடிக்கடி சொல்வேன், டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். மற்றவங்க வாழ்க்கையோடு நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரம் அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமை மற்றவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் உங்களுக்கே உரியது. உங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் மனம் போன போக்கில் போகிற நீங்கள் மனம் திரும்பி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் இருப்பீர்களானால் அவர் உங்களுடைய நம்பிக்கை பார்ப்பார். அப்ப ஏசாயா 26:3 2 வார்த்தைகள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரை நம்பி இருக்கிறவன். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறானா என்று அவர் காண்கிறார். உறுதியாய் பற்றி கொண்ட மனது. ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், ஏசாயா 35:4 பழைய ஏற்பாட்டிலே 739 பக்கம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். சொல்லுங்க பக்கத்துல இருக்க பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆமென். இந்த பயம் இருக்கிறதே, பயத்திலே பெரிய பயம் எது தெரியுமா? கற்பனை பயம். நடக்காத ஒன்று இப்படி நடந்து விடுமோ என்ற கற்பனை பயம். மனம் போன போக்கிலே மாறுபாடாய் வரக்கூடிய பெரிய ஒரு பயம். இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, நான் என்ன செய்வேன்? ஆகவே கர்த்தராகிய தேவன் ஆவியாகிய கடவுள் மூலமாய் மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். முடியலையே. அப்ப அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவனாய் அவரை நம்பியிருந்தால் பயப்படாமல் இருப்பேன். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள். அடுத்தபடியாக திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, விசுவாச வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன் மனம் போத போக்கிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாயே. உனக்குள்ளாக பொறாமை இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, சலிப்பு இருக்கிறது. என்ன நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை நீ கொள்ளவே இல்லை. உன்னிடத்தில் அது இல்லவே இல்லை. ஏசாயா 26:3 என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய தேவ பிள்ளையா நீ. ஆகவே மனம் பதறிக் கொண்டிருந்தால் யாருக்கு அல்ல, நீ பயப்படாதே. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, மனம் பதறுகிற எனக்கு நானே சொல்ல வேண்டிய வார்த்தை, பயப்படாதிரு மனமே. நாம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்முடைய காதிலே போய் நம்முடைய மூளையிலே மதுவரி பதிகிறது. விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேச 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 உங்கள் காதுகள் வழியாய் உங்கள் மூளையில் சென்று உங்களிலே பதிகிறது. உங்களுக்குள்ளாக ஒரு புதிய பலம் வருகிறது. அது மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமையின் சக்தி. அதுக்கு பேர் ரேமா. ரேமா. தமிழிலே ஒரு வார்த்தை இருக்கு, ஒலி பேதமை. சொல்ற எல்லா வார்த்தையும் கேட்டு கவலைப்படுகிற மனம் ஒலி பேதமை. ஒலி பேதமை மனம் அடிவை உண்டாக்குகிறது, மனச்சோர்வை உண்டாக்குகிறது, மன பதற்றத்தை உண்டாகிறது. ஆகவே கர்த்தருடைய ஆவியாகிய கடவுள் சொல்லுகிறார், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் வருவார். சொல்லுவீங்களா? இன்னைக்கு மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இந்த வசனம் தான் சரியான வழிகாட்டி. என் மனம் எங்க போகுது? அமெரிக்காவுக்கு போகுது. எல்லார் மனமும் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு தான் போகும், வேற நாடுகளுக்கே போகாது. யார் மனமாலும் ஆப்பிரிக்காவுக்கு போகுமா? ஏன்? சுகவாசிகள் பூமியிலேயே சொர்க்க வாழ்வை அனுபவிக்க வேணும். எல்லோருடைய மனமும் எங்கே போகிறது? களியாட்டுக்களிலே போகிறது. யாருடைய மனமாயிலும் சிறைச்சாலைக்குள் செல்லுமா? நான் ஒரு சிறை கைதியை போல 1 வருடங்கள் வாழ விரும்புகிறேன். யார் சொல்லுவாங்களா? மனம் இருக்கு, அது ரொம்ப பொல்லாதது. ஆகவேதான்
ஆவியாய கடவுள் சொல்லுகிறார், நீ மனப்பதட்டம் உனக்கு வரும், மன மடிவு வரும், மன சோல் வரும், மன சலிப்பு வரும், மன சஞ்சலம் வரும், மன வேதனை வரும், மன துக்கம் எல்லாம் வரும். ஆகவே நீ மனம் பதறாதே, நீ பயப்படாதே, நீ திடங்கள், உன் தேவனாய் கர்த்தர் நான் வந்து உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று சொன்னால் விசுவாசத்தை கொடுப்பேன் என்று அர்த்தம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதல்லவா? கலாத்தியர் 3:6. அந்த நீதியை, அந்த விசுவாசத்தை அவர் மறுபடியும் உங்களுக்காக கொடுப்பார். அவர் வந்து உங்களுடைய மன பதற்றத்தினின்று உங்களை ரட்சிப்பார். எதில் ரட்சிப்பார்? மனமடிவு, மனச்சஞ்சலம், மனப்பதற்றம், மனச்சோர்வு, மனக்கவலை, மனச்சஞ்சலம், இதுல இருந்து அவர் வந்து என்ன ரட்சிப்பார். விசுவாசித்தால் இந்த வசனம் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும். அதுதான் விசுவாசத்தில் மாறுபாடான சந்ததியே, மனம் போன போக்கில் மாறுபாடாய் போனாயே, இன்றைக்கு மனம் திரும்பி நீ என்னை உறுதியாய் பற்றி கொள்வாயா? நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் மாறுவாயா? மனம் பதறாதே, நான் வருவேன், பயப்படாதே, திடங்கொள், நான் வருவேன், நான் வந்து உனக்கு நீதியை சரி கட்டுவேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். ஆமா, நீங்க ஒரு வாகனத்துல போகும்போது ஏதாவது ஆபத்து வந்தா மனம் பதறாம அப்படியே நின்றுங்க. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை ரட்சிப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அவன் தான் விசுவாசத்துல பூரணப்பட்டவன். எது நடந்தாலும் பதறான், எது நடந்தாலும் மனப்பதற்றமே வராது அவனுக்கு. காரணம் என்ன? நான் விசுவாசிக்கிறவன் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி இருக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவாள் வாழ்கிற தேவ பிள்ளை என்னை தேவனாய் கர்த்தர் நிச்சயமா ரட்சிப்பார். மனதிலே 70,000 எண்ணங்கள். அந்த எண்ணங்கள்லாம் வேணும்னா நீங்க கேளுங்க, நான் அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து தாரேன். உட்கார்ந்து ஒன்னொன்னா தேடி 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 எழுதி 62 விதமான வேதாகமத்தில் உள்ள வசனம், வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எழுதி வைத்த 62 விதமான மனம் சார்ந்த சுபாவம், குணம். இந்த 62 விதமான சுபாவங்களும் மனித மூளையிலே எண்ணங்களாக மாறி 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 அவன் நினைவாயிருக்கும் போது வருகிறது, அவன் நினைவிழந்து தூங்கும் போது வருகிறது, அது நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மனச்சஞ்சலம் உள்ளவனுடைய மனதில் எப்போது இந்த எண்ணங்கள் அவனை வாட்டி வதைக்கிறது. இப்படிப்பட்டவன் என்ன செய்ய வேணும்? அவரை விசுவாசிக்க வேணும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேணும், அவரை உறுதியாய் நம்பி இருக்க வேணும். அப்பொழுது அவர் வந்து அவர்களை ரட்சித்து அவர்களை எப்படிப்பட்ட சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறார்? கம்ப்ளீஷன், பூரணப்பட்ட ஒரு நிலவு, முழு நிலவு, அழகிய நிலவு, ஒளிரும் நிலவு, பகலை போன்ற வெளிச்சம், பூரணம். அப்ப யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவராய் மரித்தார். யோபுடைய வாழ்க்கையில சஞ்சலம் வந்தது, பிரிவு வந்தது, வேதனை வந்தது, துக்கம் வந்தது, தவிப்பு வந்தது, தனிமை வந்தது, ஆறாத வேதனை, காயமெல்லாம் வந்தது. ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே என் தேவனை நானே பார்ப்பேன் என்ற தேவனாய் கர்த்தரை பற்றும் உறுதியான மனதையுடைய அவரையே நம்பி இருந்த யோபு பூரண வயதுள்ளவராய் மரித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அற்ப ஆயுசுல சாகிறாங்க. ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு அற்ப ஆயுள் கிடையாது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உண்மை கிறிஸ்தவனுக்கு அற்ப ஆயுசுல சாவே கிடையாது, மரணமும் கிடையாது. அவனுடைய மரணத்தை குறித்து தேவனாகிய கர்த்தரே பேசுவார். நீங்கள் இந்த பூமியை விட்டு எடுபடுவதற்கு முன்னதாக உங்களை கொண்டு கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிற சந்ததியே, மாறுபாடான இருதயத்தினாலே உனக்கு நன்மை உண்டாகாது, நீ நன்மையை கண்டறிய மாட்டாய். எப்படி நன்மை? எங்கே? உங்களுடைய மனதிலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய எண்ணத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய நெஞ்சத்திலே. இந்த மனம் என்ற வார்த்தைக்கு உள்ளம், நெஞ்சம், சித்தம் என்று தமிழ் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சம், உள்ளம், சித்தம். அப்போ உங்களுடைய இருதயம் அது மனது. ஆங்கில வேதாகமத்தில் மைண்ட் என்று எழுதப்பட்டிருக்கும். தமிழ் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் எல்லாம் மைண்ட் 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 என்றே, மனது என்றால் மைண்ட், மனது.
இருதயத்தை மனது என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே இருந்தால் இங்கே வந்தது. இருதயத்தின் வேலை ரத்தத்தை அனுப்புவது, அதற்கு எந்த மாற்று வேலையும் கிடையாது. ஆனால் மூளையின் வேலை முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துவது. இப்போ சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் மூளையில் போய் பதிஞ்சிடும். ஒரு 10 வருஷம் கழித்து இது சம்பந்தமாக பேசும்போது இது அப்படியே ஞாபகம் வரும். அது எங்கேருந்து வருதுன்னா ஆழ் மனதிலே பதிந்த நினைவுகள். இன்றைக்கு உங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்? கர்த்தராகிய இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய மனம் அவரையே நம்பியிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லாமே பூரணப்படும். எப்போது பூரணப்படும்? அது அவருடைய கரத்தில் இருக்கு. அது அவருடைய கரத்தில் இருக்கு. எனக்கு எப்போது கொடுப்பீர்? அவர் தமக்கு சித்தமானபடி செய்வார். ஒரு அல்ல சொல்லாமா? அதனால சோர்ந்தே போகாதங்க. ஏசாயா 26:3 ஏசாயா 35:4 இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுங்கள். மன பதட்டம் வரும்போதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். கண்ணை மூடி, மனம் பதறாதே, பயப்படாதே, திடன்கள். இயேசு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவர் உன்னை இந்த பாடிலிருந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. அதுதான் அவர் கொடுக்கிற பதில். இது எப்படி நடக்கும் என்று நினைத்தால் அது மனமாற்றம், அது மனப்பதற்றம், அது மன மாறுபாடு. நடக்கும் என்று விசுவாசித்தால் நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற விசுவாச பிள்ளை. மனம் போன போக்கிலே போகக்கூடாது. அது எப்படி நடக்கும்னா அதே மூளை தான் சொல்லும். அது நடக்கும் என்று சொல்ல போவது அதே மூளையின் ஒரு பகுதி, அதே எண்ணங்கள் தான். 70,000 எண்ணங்கள் ஆயிற்று, 62 சுபாவங்கள் ஆயிற்று. மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். விசுவாசமாய் பேசுவீர்கள், அடுத்து சலிப்பாக பேசுவீர்கள். தைரியமாக பேசுவீர்கள், அடுத்து வேதனையோடு பேசுவீர்கள். இவைகள் அனிச்சையாக உங்களில் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரை கேட்டு சுவாசிக்கிறீர்கள்? யாரை கேட்டு உங்களுடைய ரத்தம் ஓடுகிறது? யாரை கேட்டு உங்களுடைய ஜீரண உறுப்பு ஜீரண சக்தியை செய்கிறது? அனிச்சையாக நடக்கிறது. அது தெய்வீக வல்லமையினாலே இயங்குகிறது. நீங்கள் தூங்கிக் கொண்டே இருக்கையில் உங்கள் மூச்சை இயக்குவது யார்? நீங்கள் நான் நித்திரையில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை இயக்குகிறவர் யார்? நீங்கள் நானும் படுத்த படுக்கையா இருக்கிற ஜீரண சக்தி செய்வது யாராலே? அதே போல நான் ஓய்வா இருக்கும் போது இந்த மனதின் எண்ணங்களை நீங்கள் கட்டப்படுத்த வேண்டுமே. ஆனால் ஏசாயா 35வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின்படி நான் பயப்பட மாட்டேன், நான் திடன் கொள்வேன். என் இயேசு என்னை விசுவாசத்தை நடத்துவார், அவரே எனக்கு பதிலளிப்பார், நான் அவராலே ரட்சிக்கப்படுவேன் என்று உங்களுக்கு நீங்களே முதலாவது பேசி பிசாசுகளை துரத்த வேணும். அதற்கான வல்லமை அதிகாரத்தின் இயேசு உங்களுக்கு கொடுத்து விட்டார். கிருபையும் வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனபடினால் எதற்கும் கவலைப்படாதிருங்கள். ஆகவே நீதிமொழிகள் 11:20 சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய உத்தம மார்க்கத்தான் நான் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? யார் அருவருப்பானவர்கள்? மாறுபாடுள்ளவர்கள், மாறுபாடான இருதயம். ஆகவே சங்கீதம் 27:13 நீங்கள் சொல்லுங்கள், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்போ நாம் எந்த தேசத்திலே வாழ்கிறோம் தெரியுமா? பிசாசின் தேசத்திலே வாழ்கிறோம். பிசாசின் சுபாவங்களை உடைய ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீ பணிந்து கொண்டால் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லி அன்றைக்கே இயேசுவிடத்தில் அவன் சொன்னான் அல்லவா? சொன்னானா இல்லையா? சொன்னான். அது தெரியாத சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது, இங்கே உலகத்தில் பிசாசு விக்கிரகங்கள் இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கே அது சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் இந்த தேசத்தில் எப்படிப்பட்டவர்கள்? ஜீவனுள்ளோர் தேசத்திலே. யாரெல்லாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? கர்த்தரை பற்றும் மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள்தான் ஜீவனுள்ள தேவனுடைய தேசத்தின் பிரதிநிதிகள், பிரஜைகள்.
உங்க வீட்டில் நீங்க 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாருமே இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக இருந்து அவரையே நம்பி இருந்தால் உங்கள் வீடு ஜீவனுடைய தேசம். அந்த தேசத்தில் கர்த்தருடைய நன்மை நிச்சயமாய் காண்பீர்கள். ஏன் என்று கேட்டால் அவரே உறுதியாய் பற்றி கொண்ட தேவஜனம், ஜீவனுள்ள தேசத்தின் பிரஜைகள், அவரையே நம்பி இருக்கிற தேவஜனம், ஜீவனுள்ள தேசத்துடைய உறுப்பினர்கள், மக்கள், இவர்கள் மத்தியில் நன்மையே உண்டாகும். விசுவாசியுங்கள். விசுவாசியாக இருந்தால் எப்படி போயிருப்பேன்? கெட்டுப்போக காரணம் யாரு? கெட்டுப்போக காரணம் யாரு சொல்லுங்க? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முதல் காரணமே மனது. மனதை செவ்வைப்படுத்துங்கள். பொறாமைப்படாதீர்கள், மற்றவரோடு ஒப்பிட்டு பாராதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், மேட்டிமை கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கிற நீங்கள் என்ன சொல்ல வேணும்? இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து நம்மை தாக்கினாலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய நான் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே என் தேவனாய் கர்த்தர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். நான் பயப்பட மாட்டேன், திடன் கொள்வேன். அவர் வந்து எனக்கு நீதியை சரி கட்டுவார், அவரை எனக்கு பதிலளிப்பார், அவரை வந்து என்னை ரட்சிப்பார். எங்க போனாலும் நமக்கு ரட்சிப்பு வேணும் ஐயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா, ரட்சிப்பு வேணும். மனசஞ்சலமா இருக்கு, கவலையா இருக்கு, நிம்மதியே இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வருஷம் விசுவாச பிள்ளை? உபவாசமெல்லாம் போட்டாச்சு, போகாத கூட்டத்துக்கெல்லாம் போயாச்சு, வரம்பெற்ற ஊழியக்காரெல்லாம் போய் ஜெபம் பண்ணியாச்சு. மனசு சரியில்லைன்னு சொன்னா இயேசு தான் உங்களை ரட்சிக்க முடியும், நாங்கள் அல்ல. நாங்கள் அல்ல, நானோ. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இனிமேல் நான் கெட்டு போக மாட்டேன். ஏன்? நான் ஜீவனுடைய தேசத்தின் பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிதானித்து பாருங்கள். உண்மையிலேயே என் மனம் போன போக்கிலே நான் போய், என் மனம் போன போக்கு என்ன தெரியுமா? ஜோசியம் கேட்டு பார்ப்போமா, ஒரு குறி கேட்கலாமா, அவங்களுக்கு ஒரு ஏவுதல் பண்ணலாமா? கிறிஸ்தவங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யோக்கியமான கிறிஸ்தவங்க நிறைய கிடையாது தெரியுமா? அயோக்கியமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனம் இல்லை, அவரை நம்ப மனம் இல்லை. எங்கேயாலும் போய் ஆற்றாலும் ஓ மனம் சரியில்லாத பட்சத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே நீங்க சொல்லுங்க, எனக்குள்ளாக பிசாசு சுபாவம் இருக்கு இயேசுவே, நீர் வந்து என்னை ரட்சியும், எனக்கு பதில் தாரும், எனக்கு நீதியை சரி கட்டும், நான் உண்மையிலே திடம் கொள்ளட்டும், நான் பயம் இல்லாமல் வாழட்டும். எந்த மனம் அப்படியே அர்ப்பணிக்கிறதோ அந்த மனதை அவர் ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியாகிய கடவுள். பொறாமை எனக்கு வரும், ஆனா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதே எண்ணத்துல இயேசுவே இந்த பொறாமை என்னை விட்டு அகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றவங்க இருக்காங்களா? சொல்லுங்க. இந்த பொறாமை எனக்கு வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் ஜெபத்தில் அதை சொல்லுவார்களா? நான் உண்மை இல்லாதவனாக இருக்கிறேன், மன உண்மை என்னிடத்துல இல்லை, எனக்கு மன உண்மையை தாரும். தமிழிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, தருத்திரத்திலும் பரோபகாரம் தேவைன்னு. எப்படி? தருத்திரத்திலும் பரோபகாரம் தேவை. உங்களுக்கு கஷ்டம்தான், தேவைகள் நிறையத்தான், ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதிலே உண்மையா இருக்கிறீர்களா? அதை ஒழித்தால் அனனியா சப்பிராள் பரிசுத்த ஆவியினிடத்திலே நீங்கள் பொய் சொல்ல ஒருமனப்பட்டதென்ன? கரெக்டா? எதுக்கு ஒருமனப்பட்டாங்க? தேவனுடைய ஆவியை நீங்கள் வஞ்சிக்கலாமா? ஆகவேதான் மோசேடத்துல கர்த்தர் சொல்றார், மனப்பூர்வமா யார் கொடுக்காங்களோ அவங்கள்ட்ட மாத்திரம் வாங்கி நீ ஆசரிப்பும் கூடாரத்தை கட்டு என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார்? அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே. உங்க மனதில் என்ன நியமிக்கிறீங்களோ அதன்படியே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவனாய் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
இவைகளிலே நீங்கள் உண்மையில்லை, உற்சாகம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பிசாசை துரத்தும்படிக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், வரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் அதை துரத்தவில்லை என்று சொன்னால் உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான விசுவாச பிள்ளை. நீ விசுவாச பிள்ளைதான், ஆனா மாறுபாடான மனமோன போக்கிலே போகிற விசுவாச பிள்ளை. இன்றைக்கு உங்கள் மனம் இயேசுவை நோக்கி திரும்புவதாக. சஞ்சலம், கண்ணீர், கவலை, நெருக்கம், வெறுமை, எதிர்பார்ப்பு, மனநோவு, மனப்பதற்றம் எல்லாம் வருகிறது. இயேசுவே, நான் பயப்படாதிருக்கும்படிக்கு என்னை ரட்சியும், நான் திடன் கொள்ளும்படிக்கு என்னை ரட்சியும், நீர் எனக்கு விசுவாசத்தை தந்து என்னை ரட்சியும், நீர் எனக்கு பதிலளித்து என்னை ரட்சியும், நீர் எப்போது வருவீர் என்று என் மனம் உம்மையே நோக்கி காத்திருக்கிறது. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே வாழ்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஒரு காலம் கட்டுப்போவதில்லை. ஏன் என்று கேட்டால் அவரே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாச பிள்ளை. எல்லாருமே எழுந்திருக்கும்.